இன்னைக்கு நான் அப்படியே ரெஸ்டாரண்ட்ல வாங்குற மாதிரி ஒரு சூப்பரான பைனாப்பிள் கேசரி, கரெக்டான சுகர் அளவு இருக்கும், கரெக்டான நெய், அதுக்கப்புறம் அப்படியே மணல் மணலா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யணும்னு இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சுபைதா zacs.kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு ரவை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கணும். அரை கப்புலேருந்து 3/4 கப் அளவுக்கு நல்ல சுத்தமான நெய் எடுத்துக்கிறணும். தண்ணியோட அளவு நம்ம கேசரி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே சொல்கிறேன். அடுத்து ஒரு 8 பைனாப்பிள் ஸ்லைசஸை இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 பைனாப்பிள் ஸ்லைசஸை நம்ம மிக்சர் ஜாரில் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்ல சாஃப்டான பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்க பைனாப்பிள் ஸ்லைசஸை நல்லா குட்டி குட்டி பீசஸாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணும்போது நம்ம பைனாப்பிளில் நம்ம கேசரியில் பைனாப்பிள் போடும்போது நல்ல சீக்கிரமாக வெந்துடும், சாஃப்ட் ஆகிடும். அதே மாதிரி ஞாபகம் இருக்கா, நம்ம ரெஸ்டாரண்ட் ஹோட்டலெல்லாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு ஸ்பூன்லேயும் கேசரியோடு சேர்ந்து அந்த பைனாப்பிளும் வரும் இல்லையா, அப்போ பாருங்களேன் செம்ம ஒரு டேஸ்ட் வரும். அதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம சுகர் சிரப் செய்ய போகிறோம். இது நம்ம பாகு காய்ச்சணும், கம்பி பதம் வரணும்லாம் தேவையில்லை. 1 கப்பு சுகருக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கிறணும். நான் இப்போ 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் அரை கப்பு பால் எடுத்துக்கிறேன். ஸோ மொத்தமாக லிக்விட் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு இருக்கணும். ஸோ 1/2 கப்பு தண்ணி, அரை கப்பு பால். இது இந்த சுகர் கரைஞ்சா போதும். இது பாகெல்லாம் காய்ச்சணும் தேவையில்லை. லைட்டாக சூடாக இருந்துட்டு இது கரைஞ்சிச்சோடனே சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் நான் நெய் ஊற்றிடுறேன். நெய்யை ஊற்றிட்டு, நெய் ரொம்ப சூடாக வெயிட் பண்ண தேவையில்லை. லைட்டாக சூடானதுமே இது நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவையை சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துடலாம். ரவை வறுக்கும் போது ஃப்ளேம் ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ரவை கரிஞ்சிடாமல் நல்லா அந்த கீயோட அந்த நெய்யோட ஸ்மெல்லெல்லாம் அந்த ரவைக்குள்ளே போயிட்டு செம்ம ஒரு ஃப்ரேக்னன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இல்லாட்டி பொன்னிறமாக வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா சமைக்கிறவங்கன்னா கரெக்டாக தெரியும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் டைமிங் வச்சு வறுத்துக்கணும். புதுசாக சமைக்கிறவங்கன்னா 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்க சர்க்கரை பாகு இருக்குல்ல, நம்ம சுகரை சுடுதண்ணில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துடலாம். இந்த மெஷர்மெண்ட் படி நம்ம பைனாப்பிள் கேசரி செஞ்சோம் அப்படின்னா அப்படியே நம்ம ஹோட்டல்லலாம் ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரி செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. இப்போது இதில் ஒரு கொதி வந்துடட்டும். வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு அரை கப் பால் ஊற்றிடலாம். ஸோ நம்ம மொத்தமாக 2 கப் அளவுக்கு லிக்விட் எடுத்திருக்கோம் 1 கப் ரவைக்கு. இதுதான் அளவு. கூட போச்சுன்னா களி மாதிரி குழஞ்சி போயிடும். அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்காது. இப்போ பாலையும் சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நெய் மணக்க மணக்க பைனாப்பிள் ஃப்ளேவரில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த பைனாப்பிள் கேசரி. இப்போ நம்ம பைனாப்பிள் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பியூரேவையும் இதில் சேர்த்துடலாம். இது நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் எதுவுமே அதில் சேர்க்கலை, கலரும் சேர்க்கலை. இந்த பைனாப்பிள்ஸ் பியூரே சேர்க்கும் போது இதில் கலரும் வந்துடும், அதே மாதிரி பைனாப்பிளோட எசன்ஸும் நல்லா இறங்கிடும். ஸோ பைனாப்பிளோட ஃப்ரேக்னன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் எசன்ஸ் எதுவுமே சேர்க்காம தான் செஞ்சிட்ருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அப்படியே அழகாக ஃபோல்டாகி விழுகுது இல்லையா. இது பார்க்குறதுக்கே செம்ம டெம்டிங்காக இருக்குது. உங்கள் வாயில எச்சி ஊறுதா இல்லையா? ஊறுச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போது இதை நல்லா நம்ம சமப்படுத்திடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிள் சங்க்ஸ் எல்லாம் அது மேலே போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ குட்டி குட்டி சங்க்ஸாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய பைனாப்பிள் சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஓப்பன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா தம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பைனாப்பிள் சங்க்ஸ் எல்லாம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி
இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் செம்மையாக இருக்குது, கன்சிஸ்டன்சியும் செம்மையாக வந்திருக்கு. இது அப்படியே வந்துட்டு நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக என்ன ஞாபகம் வச்சுக்குவீங்க, அந்தளவுக்கு இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேசரி ரெசிபி, ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செய்வீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபியும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களோட பேரை சொல்லியே அந்த ரெசிபியை நம்ம சேனலில் செஞ்சு காட்டுவேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.